வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நம்ம சமையல் வீடியோ போட்டு. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வைகாசி விசாகம், அதுக்காக இன்றைக்கி முருகனுக்கு படைக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு பாயசத்துக்கு பச்சரிசி போட்டு செய்வோம். நான் இன்றைக்கி பச்சரிசி போடாமல் கொஞ்சம் கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். ஒரு 2 கை கவுனி அரிசியை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அது ஒரு மாதிரி பொரியும் இல்லையா, அந்த மாதிரி பொரிஞ்சோடனே இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு, இப்போ நம்ம பாசி பருப்பை நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அந்த அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும். நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, இப்போ இந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக இது பண்ணிவிட்டு, அதுக்காக நம்ம இந்த டேஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். சும்மா ஒரு 2 பிஞ்சு போட்டு வேக வச்சு நல்லா எடுத்தாச்சு. இப்போ அதை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு, அதில் நான் சர்க்கரை பாகு ஊற்றினேன். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது கூட ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்கணும். வாசத்துக்காக நல்லா சேர்த்துட்டு, இப்போ நம்ம அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு தேங்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி, நல்லா நெய் சூடானதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். தேங்காயை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு மாதிரி சலசலன்னு வரும். இந்த மாதிரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்திங்களா? இப்போதைக்கு அது கூட சேர்த்து நம்ம கொட்டி கிளறி எடுத்தோம்னா சுவையான பாசிப்பருப்பு பாயசம் தயார். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.